Hello friends, welcome to Gomathi's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி வெஜ் மஞ்சூரியன் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். பொதுவா வெஜ் மஞ்சூரியன் அப்படினாலே நம்ம ஹோட்டல்லயோ இல்ல ஸ்ட்ரீட் ஸ்டைல்லயோ வாங்கி சாப்பிடுவோம். அந்த மாதிரி இல்லாம வீட்லயே ரொம்ப ஒரு ஆரோக்கியமான மெத்தட்ல ஈஸியாவே செஞ்சு முடிச்சிரலாங்க. இத நம்ம ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம். அப்படி இல்லனா ஃப்ரைட் ரைஸ் புலாவோட சைடு டிஷ்ஷாவும் எடுத்துக்கலாங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Gomathi's Kitchen சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு நம்ம சாமான்கள்லாம் பரட்டி ரெடி பண்ணிக்க போகிறோம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 300 கிராம் அளவுக்கு முட்டைக்கோஸை வாங்கி நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேங்க. இந்த மஞ்சூரியனுக்கு நான் இன்றைக்கி வெறும் முட்டைக்கோஸ் மட்டும் பயன்படுத்தியிருக்கிறேன். இதில் நீங்கள் மஷ்ரூம், கேரட், பீன்ஸ் இந்த மாதிரி காய்கறிகள் போட்டும் செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதுலேயே 2 பச்சை மிளகாய் நல்லா நைஸாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் கொஞ்சமும் நம்ம மிளகாய்த்தூளும் சேர்க்க போகிறோம், அதனால் கம்மியாக சேர்த்தா போதும். இதுலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தனி மிளகாய்த்தூள் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இதில் சுவை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்க அப்படின்னா கரம் மசாலாவுக்கு பதிலாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே தண்ணி ஊற்றாமல் முதல்ல பெசரி விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறமா இதில் 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததாக எடுத்த கப்லேயே 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்க போகிறேன். மைதா மாவு வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதில் தண்ணிலாம் முதல்ல ஊற்றாமல் பெசரி விடுங்க. இப்போ இது எல்லாம் கலந்ததுக்கப்புறம் மாவு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது, அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் திரும்ப 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதாவும் சேர்த்துருக்குறேன். ரெண்டுமே ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் தாங்க இருக்கணும், எந்த மாவும் அதிகமாகிடக்கூடாது. இப்போ இந்த அளவுக்கு கலந்து வந்ததுக்கப்புறமா இதில் தண்ணி ஊற்றி நம்ம மாவை கலக்க போகிறோம். முதல்ல 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா இதில் ரொம்ப கம்மியாக தாங்க தண்ணி ஊற்றி பிசையணும், ரொம்ப கெட்டியாகவும் பிசையக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் பிசறிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா 1/4 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துருப்பேன். மாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன், சாஃப்டாக கலந்து வந்திருக்குது. கையை நல்லா கழுவிட்டு எடுத்து உருட்டி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உருட்ட வரணும். மாவு அதிகமாக இருக்கக்கூடாது, காய்கறிகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். மாவு வந்து பைண்டிங்காக மட்டும்தான். இப்போ எந்த சைஸில் உங்களுக்கு மஞ்சூரியன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உருண்டைகளாக முதல்ல உருட்டி வச்சுக்கலாம். உருட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக உருட்டக்கூடாது, கொஞ்சம் லூஸாக உருட்டினீங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உருட்டின உருண்டைகள் எல்லாமே நம்ம பொரிக்கணும், அதுக்காக எண்ணெயை பக்குவமாக காய வச்சுருக்கிறேன். நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு சட்டி எத்தனை கொள்ளுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த உருண்டைகளை சேர்த்துக்கோங்க. முக்கியமாக இந்த உருண்டைகள் வேகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே தாங்க வேகணும். அதிக தீயில வேக வச்சிங்கன்னா வெளியில் செவந்துடும், உள்ள மாவாகவே இருக்கணும். பொறுமையாக வறுப்படணும். அதே மாதிரி போட்ட உடனே கிளறி விடாதீங்க, ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அப்புறம் கிளறி வேக விடுங்க. இப்போ இன்னும் நல்லா வெந்து சலசலப்பெல்லாம் அடங்கட்டும். இப்போ பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த சலசலப்பெல்லாம் ஓரளவு அடங்கிடுச்சு. அந்த மஞ்சூரியன் பால்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வந்திருக்குது. இது வந்து லைட்டாக மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கணும், ரொம்பவும் மொறுமொறுன்னு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இந்த உருண்டைகளை நீங்கள் தனியாக சாஸ் வச்சு பசங்களுக்கு கொடுத்தீங்கனாலுமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே, அதாவது நம்ம உருட்டி வச்சுருந்த எல்லா உருண்டைகளையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம மஞ்சூரியன் கிரேவி பண்ணிவிட்டு இப்போ பொரிச்ச அந்த பால்ஸ்லாம் போட்டு செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம வறுத்த எண்ணெயை பயன்படுத்திக்கோங்க, அப்போ ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதாவது அதுலேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு 3 பச்சை மிளகாயை நீளமாக நறுக்கியிருக்கிறேன். ஒரு 4 பல்லு பூண்டையும் நைஸாக நறுக்கிக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சியும் சேர்த்து லைட்டாக முதல்ல வறுத்து விடுங்க. இப்போ லைட்டாக இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் இருக்கிறத இந்த மாதிரி க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா 3 கலரில் உள்ள குடை மிளகாய்
உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. நான் எல்லா குடமிளகாயிலையும் ஒரு அரை சைஸு நறுக்கி இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே அந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம சாஸஸ்லாம் போட போகிறோம், அதுலேயும் உப்பு இருக்கும், இப்போயே ஜாஸ்தி போட்டுறாதீங்க. இப்போ இந்த காய்கறிகள் ரொம்ப வதங்கக்கூடாது, அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கணும், லைட்டாக வதங்கியும் வந்திருக்கணும், அந்த அளவுக்கு வேக வச்சா போதும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக இதில் கரம் மசாலாவோ சிக்கன் மசாலாவோ ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு அது கருகிடாமல் ஒரு 2 நிமிஷம் பரட்டி விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் சாஸஸ்லாம் சேர்க்க போகிறோம். முதல்ல சேர்க்க போகிறது 1 டீஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ், அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தான் சேர்க்கணும், இல்லாட்டி ஒரு மாதிரி புளிக்க ஆரம்பிச்சிடும். கூடவே பார்த்திங்கன்னா ரெட் சில்லி சாஸ் வந்து 1 டீஸ்பூனும் 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ அதை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்த உடனேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கொதிக்க விடுங்க. அப்போ அந்த டேஸ்ட் வந்து அந்த கேப்சிகம் எல்லாத்துலேயுமே நமக்கு வரும். ஒரு அரை கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் சேர்ந்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மஞ்சூரியன் பால்ஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம செஞ்ச அளவுக்கு மஞ்சூரியன் பால் இன்னும் ஒரு 4-5 எக்ஸ்ட்ரா கிடச்சிதுங்க, பசங்க சாப்பிட்டுட்டாங்க, அதனால தான் மிச்சத்தை சேர்த்துருக்குறேன். இதையெல்லாம் சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. இதில் கொஞ்சம் சாஸஸ் மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சாஸியாக உங்களுக்கு இருக்கும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா கடைசியாக பொடியாக நறுக்கில ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான நம்மளோட வெஜ் மஞ்சூரியன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த வெஜ் மஞ்சூரியனை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.